World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்களா? இந்த பதிவு உங்களுக்கு தான். 2025 சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. 2025 சனி பயிற்சி பொறுத்தவரையிலும் சார் இது வரைக்கும் எனக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார் சார் சனி, இப்போ அழகாக விலகி பாக்கியத்துக்கு போகிறார் சார் அப்படின்னா இன்னும் முழுமையாக விலகவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7 டிகிரி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1ஆம் பாதம், பூசம் 2ஆம் பாதம், இந்த பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பாக்கிய சனியாக மாற போகிறார். மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமச்சனியோட அமைப்பில் தான் இருக்க போது. நீங்கள் எல்லாம் விலகிட்டு தான் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்பயும் போல் உங்களுக்கு என்னதுங்க, எந்த விஷயத்தை பண்ணாலும் சரி பொறுமையாக பண்ணணும். சனி என்ற தொழில்காரகன் தன்னுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போனதுனால தொழிலில் நிதானமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் யாரையும் நம்பக்கூடாது. நண்பர்கள்ட்ட, தன்னுடைய துணைக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க பழகுங்க. அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்க்காதீங்க, அவங்க அதை பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தக்கூடியது இதுதான். தொழிலில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் பொறுமையாக நின்று யோசிச்சு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஓகேங்களா? கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குடிப்பிருப்பாங்க. வேலையாட்களில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருவாங்க. நீங்கள் யாரை வந்து ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. ஸோ இதுக்கான கால சூழ்நிலையெல்லாம் இந்த சனி பகவான் வந்து இந்த இடங்களில் வரும்போது கொடுப்பார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் கொடுப்பார். ஆனால் இப்போ பாக்கியத்துக்கு போயிட்டார் சார், அப்போ அடுத்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்த வருஷம் நீங்கள் வந்து பூசம் 3, 4 அடுத்த வருஷத்துக்கு பலன். மீதி இருக்கிறவங்களுக்கு அதாவது புனர்பூசம் 4, பூசம் 1, பூசம் 2ல் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியை செயல்பட போகுது. இந்த வருஷம் எப்படி சார் இருக்க போகுது அப்படிங்கும்போது பாக்கியம் அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுக்கும். இதுதான் சிம்பிள். எப்பயுமே நம்மளுடைய 9ஆம் வீட்டுக்கு, தன்னுடைய தந்தை வீட்டுக்கு வந்து சனி பகவான் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாவத்தை வந்து மட்டப்படுத்துவார் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. பாக்கிய வீட்டில் சனி பகவான் போடும்போது காலத்துக்கு அவர் லாபாதிபதின்றதுனால அனைத்து விதமான சுகங்களையும் கொடுப்பார். அதனால தான் பாக்கிய சனின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதெல்லாம் மிச்சம் வச்சுருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலான்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த பாக்கிய சனி மூலியமாக அவங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அடுத்த வருஷம் கடகராசி பொறுத்தவரையிலும் இந்த வருஷத்தை விட 2026ஆம் ஆண்டு மிக அற்புதமான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு யதார்த்தமான உண்மை. உங்கள் ராசிக்கு வந்து 12ல் குரு பகவான். நிறைய விரைய செலவுகளை நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? கோயிலுக்காக, குழந்தைகளுக்காக, மற்றவர்களுக்காக, எது பொது காரியங்களுக்காக, தர்ம காரியங்களுக்காக நிறைய விரைய செலவுகள் வந்து கண்ணை மூடிட்டு செலவாகும் இந்த வருஷம் ஃபுல்லாக. அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அதே போல் உங்கள் ராசிக்கு 2ல் கேது. பொறுமையாக மௌன விரதம் இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, யார் சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுறது, உணவில் வந்து யதார்த்தத்தை கடைப்பிடிக்கிறது. ஓகேங்களா? என்ன சொல்கிறது, பட்னி இருக்கிறது சொல்ல முடியும், விரதம் இருக்கிறது சொல்ல முடியும், அந்த மாதிரி விரதம் இருக்கிறது. இது எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வார்த்தையை விடவே கூடாது, நிதானமாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதே போல் 8ல் ராகு வந்துட்டார். 8ல் ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விபத்து, ஒரு அவப்பெயர், ஒரு அவமானம், ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை, யாரோ செஞ்சதுக்கு இவன் மாட்டுறது. ஓகேங்களா? நான் என்னடா பண்ணேன், இவன் பேசுகிறான் அவன் பேசுகிறான், நடுவில் நான் மாட்டின்னு முடிக்கிறேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இது எல்லாம் 8ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இன்னும் நமக்கு எதுவும் முடியவில்லை என்பதை மனதில் கொண்டு பொறுமையாக நிதானமாக கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாவே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பண்ணலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இந்த ராசியை பொறுத்த வரலும் இந்த ராசிக்கு வந்து ஜென்மமாக இருக்கிறதுனால, அவரே அந்த ராசி 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால, காலத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இவர்கள் அதிகமாக வந்து அடுத்தவங்களுக்காக இறக்கப்பட்டு இவர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஓகேங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, கடவுள் வழிபாடு எடுத்துக்கோங்க. தினசரி ஏதாவது ஒரு தெய்வத்தை நினச்சி வழிபட்டுட்டே இருங்க. அதிகமாக வந்து அம்பாள் வீட்டில் இருக்கிறதுனால அபிராமி அந்தாதி படிங்க. அபிராமி அந்தாதியில் படிங்க. அபிராமி அந்தாதி படிச்சிங்கன்னாவே கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். திருக்கடையூர் அபிராமியை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, ஜென்மத்தில் பார்த்துட்டு வாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ராயவேலூரில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பெரிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு தடவை வந்து உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து இந்த சனியோட பிரீத்தியில் வந்து நீங்கள் இது பண்ண முடியும். எது பண்ணாலும் சரி நிதானமாக இருங்க. ஓகேங்களா? எந்த வேலை பண்ணாலும் சரி நிதானமாக பண்ணுங்கள். யார் சொன்னாலும் சரி சாரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான் விஷயம். இதை மட்டும் நீங்கள் இந்த வருஷத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு தவறான ஒரு பலன்கள் இல்லாமல், ஓகேங்களா, நல்ல பலன்கள் நடக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்ட பலன்கள் நம்ம நடக்காமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஓகேங்களா? இது எல்லாம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில்
உங்களுக்கு கெடுதலான ஒரு திசாபுத்தி நடந்தால் மட்டும்தான் இவ்வளோ பாதிப்பு. ஓகேவா? நல்ல திசாபுத்தி நடக்குது சார்னா கவலையே படாதீங்க. இதெல்லாம் ஒரு 20% தான். நீங்கள் ஓரமாக போயிட்டே இருக்கலாம். அது பாட்டு திசாபுத்தி நல்ல திசாபுத்தி நடக்க சூப்பராக இருக்க போது, அற்புதமாக இருக்க போது, நல்லா இருக்க போதுன்னு நினச்சிக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக நிதானம் அவசியம். அது மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கணும். ஒரு ஃபீட்பேக்குன்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இப்போ அது நீங்கள் அட்டகாசமாக என்ன பண்ணலாம், குழந்தைகளுக்கு இப்போ நல்லாயிருக்கு. ஓகேங்களா? குழந்தைகளுக்கு 5க்கு 5ஆம் இடத்துல இருக்குது. ஓகேவா? குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது. அப்போ அவங்கள வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்களும் இயங்கிக்கலாம். அப்போ அது அற்புதமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வீடு கட்ட 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. ஸோ வீடு கட்டுற அமைப்பெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். கடன் வாங்கியாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படணும். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துக்கு உங்களுக்கு 3ஆம் இடத்துல வரப்போகுது பாக்கியச்சனி. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு மனைவிக்கு நல்லா தான் இருக்குது. அப்போ மனைவியோட முயற்சிகள், துணையோட முயற்சிகள் வெற்றி அடைய போகுது. ஸோ இந்த ஆண்டு பொறுத்தவரையிலும் நீங்கள் தன்னுடைய துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது, அவங்கள நம்பி இது பண்ணுறது, அவங்கள மட்டும் நம்பணும், வேறு யாரும் நம்பக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிட்டு நீங்கள் கொண்டு போனீங்கன்னாவே இந்த ஆண்டு என்ன பண்ணலாம், வெற்றி ஆண்டாக மாற்றலாம். ஸோ மீண்டும் அடுத்த பறவையில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.